ஹோலி மேரி தொலைக்காட்சியின் நாளொரு நற்செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் நற்செய்தி மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கின்ற அந்த வாழ்வின் படிப்பினைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு செய்யமெடுப்போம். லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 17 வசனங்கள் 26 தொடக்கம் 37 வரை. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே இருக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்வர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கின்றதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதரங்களே, சகோதரிகளே, அந்த நற்செய்தி வாசகம் சற்று ஒரு பயத்தை எங்களுக்கு ஊட்டுகின்றது. இறுதி நாட்கள் பற்றிய நிகழ்வுகளை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. எங்களுடைய இறுதி நாட்கள் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் எங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றார். அதன் மூலம் என்ன சொல்ல விளைகின்றார் என்றால், வாழ்வின் நிலையாமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்வின் நிலையாமையை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதை எப்பொழுதும் எங்களுடைய மனதிலே நாங்கள் இருத்துவோம் என்றால், எங்களுடைய வாழ்விலே நாங்கள் தீமைகளை அகற்றி நன்மைகள் செய்து எங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம், எங்களுடைய ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று ஆண்டவருடைய நற்செய்தி மூலமாக அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார். இந்த உலகத்திலே பிறப்பு எவ்வளவு நியதியாக இருக்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் இறப்பும் நிச்சயமாக இருக்கின்றது. இது ஒரு வாழ்வினுடைய யதார்த்தமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாங்கள் அந்த இறுதி நாட்களை பற்றிய உணர்வே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அழகான ஒரு வரிகள் இருக்கின்றது. மண்ணுலகில் கால் பதித்தாலும் விண்ணுலகத்திலே கண் பதித்தவர்களாக நீங்கள் இருங்கள். ஆகவே இந்த உலகம் நாங்கள் இந்த விண்ணகத்துக்கு செல்வதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு இடமே அன்றி இது எங்களுடைய நிரந்தரமான இடம் அல்ல. இதை கிறிஸ்தவமும் வேதாகமும் ஆண்டவன் இயேசுவும் அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு போதித்து காட்டுகின்றார்கள். பிரியமான சகோதரர்கள், ஆகவே இந்த இறுதி நாட்களை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். விசேட விதமாக இன்றைய மாதத்திலே நாங்கள் இறந்த ஆத்துமாக்களுடைய மாதமாக இதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எங்களோடு இருந்து எங்களை விட்டு பிரிந்தவர்களுடைய நித்திரை பாட்டிக்காக நாங்கள் விசேட விதமாக இந்த மாதம் முழுவதுமாக மன்றாடி கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய இறப்பு எல்லாம் எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகின்றது. அவர்கள் எங்களோடு வாழ்ந்தார்கள், தங்களுடைய கடமைகளை செய்தார்கள், ஆண்டோடைய அன்பை எங்களுக்கு காட்டினார்கள். இப்பொழுது ஆண்டோடு பக்கம் சென்று விட்டார்கள். நாங்களும் அவ்வாறு ஒரு நாள் அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் சென்று இருக்க வேண்டும். அதுக்கு எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆகவே அந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் வாழ்கின்ற நாட்களிலே நம்பிக்கையை கொண்டு நன்மை செய்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தியுடைய முற்பகுதியை நாங்கள் பார்த்தோம் என்றால், ஆண்டவன் இயேசு இந்த இறையாட்சியை பற்றி சொல்கின்றார். இறையாட்சி வருகின்ற பொழுது அதை நாங்கள் சுவீகரித்துக் கொள்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். நான் சொல்றேன், இறையாட்சி என்றால் என்ன? இறையாட்சி எப்படிப்பட்டது என்றால், அலைவரிசை போல எங்கள் மத்தியிலே அலைவரிசைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது கவரேஜ் என்று சொல்லுவோம். அதை நாங்கள் ஒரு தொலைபேசி மூலமாக அந்த அலைவரிசையை நாங்கள் பெற்று எங்களுடைய தொடர்புகளை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அதே போலதான் இந்த இறையரசு எங்கள் மத்தியிலே இருக்கின்றது, எங்கள் மத்தியிலே விதைக்கப்பட்டிருக்கின்றது. அதை பெற்றுக்கொள்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். We must be the receivers of the kingdom of God. அந்த இறையரசு என்ன என்பார்ந்த சகோதரங்களே, அது வேறு ஒன்றும் இல்லை. ஆழமாக சிந்திப்போம் என்றால் அது ஆண்டவன் இயேசுதான். ஆண்டவன் இயேசு எங்கள் மத்தியில் இருக்கின்றார், எங்களுக்காக இருக்கின்றார், எமக்காக இம்மானுவேலனானார். அவரை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மாறாக
நாங்கள் இந்த உலகத்திலே உண்பதும் குடிப்பதும் பெண் கொள்வதும் பெண் கொடுப்பதுமாக விற்பவர்கள் வாங்குபவர்களாக நாங்கள் ஒவ்வொரு காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய நற்செய்தி மூலமாக சொல்கின்றார், இறுதி நாட்கள் வந்துவிட்டன. இன்றைய சமுதாயத்தில் இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற அழிவுகள், யுத்தங்கள், மனிதன் மாண்புக்கு எதிரான செயற்பாடுகள் எல்லாம் இந்த இறுதி நாட்கள் வந்துவிட்டன என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்ற தன்மைகளாக இருக்கின்றன. இவற்றை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த இறையாட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பான் சொல்கிறேன். ஆண்டவன் இயேசுவை எங்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்று அவர்களுடைய அந்த அன்பை சுவைக்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பான் சொல்கிறேன். நாங்கள் என்ன செய்தாலும் ஆன்மாவை இழந்து விடாதவாறு நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு எங்களுக்கு அந்த ஆன்மா தரப்பட்டதோ எங்களுடைய உயிரின் ஆரம்பத்திலே, அதே போல அந்த ஆன்மாவை நாங்கள் ஆண்டவரிடம் திருப்பி கையளிக்க வேண்டும் பிரியமான சகோதரர்களே. அதற்கு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். இன்னுமாக விவேகத்தோடு நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் அந்த தருகின்ற அந்த இறையாட்சியை அவரை நாங்கள் சுவீகரித்துக் கொள்கின்ற மக்களாக நாங்கள் வாழ்வோம். ஆகவே சற்று கண்களை மூடிக்கொள்வோம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அன்பு தந்தை இறைவாந்தரை நாளுக்கு ஆமுக்கு நன்றி கூறுகின்றோம். ஒவ்வொரு விதமான அழிவுகள், விபத்துக்கள் எல்லாம் இடம்பெறுகின்ற இந்த சூழலிலே எங்களை நீர் கண் இமை போல பாதுகாத்து வருகின்ற ஆண்டவரே, அதற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இறையாட்சியாகிய உம்மை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றவர்களாக, அந்த இறையாட்சியை எங்கள் மத்தியிலே வாழ்கின்றவர்களாக, வாழ்ந்து அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றவர்களாக, பலன் கொடுப்பவர்களாக நாங்கள் வாழ, அதன் மூலம் நாங்கள் நன்மை செய்து எங்களுடைய ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் இறைவா. ஆமேன். இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்கும் நல்ல நாளாக இருக்க, மகிழ்ச்சியை நாளாக இருக்க உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இறையாசிர் உங்களோடு என்றும் நிறைவாக இருப்பதாக. ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.